ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறேன்னா உடச்சி ஊற்றி ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2ஐயும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஸ்டார் அன்னாச்சி பூ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதை எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளை எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்து வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறணும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அதோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்போது கிரேவி வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டாமையும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய சேனல் வந்து வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ கறி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து புதினா வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் வேணான்னா கொஞ்சோண்டு வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், புளி சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயும் புரிஞ்சு வந்திருக்கு. எல்லா அதோடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நிறையா சேர்க்கும்போது குழம்பு தூளும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வந்து குழம்பு வந்து கட்டியாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நான் 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றும்போது நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப வேக விட்டோம்னா ஹார்ட் ஆயிரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக வந்து எடுத்து விட்டுறலாம். லைட்டாக வந்து எடுத்து விடுங்க, இல்லைன்னா வந்து முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். நமக்கு குழம்பு வந்து இந்த ஸ்டேஜில் போதும்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் வந்து நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி வந்து கொஞ்சோண்டு நான் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு வந்து தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.